பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்ல வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்பதாக. ஆம், தேவ பிள்ளைகளை, யாபேஸ் என்கிற ஒரு திறமையுள்ள ஒரு மனுஷர், உயர்தரமாய் இருந்த வாழ்ந்த ஒரு மனுஷர் 4 காரியத்தை வேண்டிக் கொள்ளுகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தனக்கு வேண்டும் என்று சொல்லி, கர்த்தர் தான் தம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை ஆசீர்வதிக்கணும், அது மாத்திரம் அல்லாம என்னுடைய செல்வாக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன உயர்வாக்கணும், என் எல்லையை பெரிதாக்கணும்னு கேட்கிறாரு. ஆண்டவருடைய கரம் என் கூட இருந்து தீங்கு என்ன துக்கப்படுத்த கூடாது என்று சொல்லி அவர் வேண்டிக் கொண்ட இந்த 4 காரியத்தையும் ஆண்டவர் அருளினார் என்று எழுதியிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அவர் கேட்டுக்கொண்டதை ஆண்டவர் அவருக்கு அப்படியே கொடுத்தது போல இன்னைக்கு கூட தேவ பிள்ளைகளே, இந்த 4 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலதான் நம்ம உயர்வான இடத்துக்கு போக முடியும். ஆகவே நீங்களும் இப்படி வேண்டிக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா நீங்கள் வேண்டிக் கொண்டதையும் அருள்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.